அப்படி இல்லை போட்டு காம்படிஷன் எல்லாம் அவங்க ஒரு 20% லாபம் இருக்கும். மருந்து மாத்திரையில் ஒரு 20% லாபம் இருக்கும். சில கம்பெனியில் 10க்கு 1 ஃப்ரீ கொடுப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்க, 10 ஸ்ட்ரிப்பு விற்றானே ஒரு ஸ்ட்ரிப்பு ஃப்ரீ கிடைக்கல, எனக்கு அது போதும், அடுத்த கடைக்கு அவன் அங்கே போய் நிற்கக்கூடாது, ஒரு 10% கமிஷனை கொடுத்தலான்னு கொடுப்பாங்க. காம்படிஷன். நீங்கள் அந்தந்த பிராண்டு தானே வாங்க போகிறீங்களே தவிர அந்த பிராண்டை அடுத்த கடையில் வாங்கினா 15% கூட தான் இருக்கும். அது அவங்க கஸ்டமருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிஸ்னஸை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ராட்டஜி அது. அதனால் நீங்கள் கம்பெனி மாற்றி வாங்கினீங்கன்னா அது குறைவாக இருக்கும். சில கம்பெனி வந்து தேவையில்லாமல் கமிஷன் கொடுப்பான். சார் 5க்கு 10 ஃப்ரீ சார்பான். அந்த மாதிரி பிராண்டானி தான் பார்க்கணும். 10ஓட 1 11 இருக்கக்கூடாது பிராண்டு. ஸ்டாண்டர்ட் பிராண்டு இதே பிராண்டு தான் நான் அங்கே தரேன், 15% குறையாதுன்னு அங்கே வாங்கிடுங்க. ஆனால் அதே மருந்து தான் வேறு கம்பெனி அப்படின்னு சொன்னால் வாங்காதீங்க. அது வந்து 5க்கு 10 கமிஷன் கொடுக்குறதா இருக்கும். 5 ஸ்ட்ரிப்பு வாங்கினா 2 ஸ்ட்ரிப்பு ஃப்ரீ கொடுப்பான். அப்போ இவன் என்ன நினைப்பான், நமக்கு அது 2 ஸ்ட்ரிப்பு ஃப்ரீயாக கிடைக்கல, அந்த ப்ராஃபிட் வந்துடுதுல்ல. 5க்கு 2 ஃப்ரீனா 40% சார் அது. ஆமாம், 15% அவங்க கொடுத்தா என்ன கெட்டு போச்சு, 30% இருக்கலாம், 25% இருக்கலாம். அதனால் கொடுப்பாங்க சில கம்பெனிகளில். சில மருந்துகள் கொடுக்க முடியும், எல்லா மருந்தும் கொடுக்க முடியாது. எல்லா மருந்தும் கொடுக்குறான்னா அவன் எங்கேயோ அவனால் வியாபாரம் நடக்கலை, திணறி நடக்காம பக்கத்து மெடிக்கல் ஸ்டோருக்கானலாம் போட்டி, அதனால அப்படி இருக்குது. நிறைய இடங்களில் அப்படி இருக்குது. அது ஆரோக்கியமான போட்டியான்னு எனக்கு தெரில, ஆனால் இருக்குது. அதே மருந்து அங்கே விலை குறையாக கொடுக்காங்க, கஸ்டமர்ஸுக்காக கொடுக்குறாங்க. சில பெரிய அப்பல்லோ ஃபார்மசிலாம் வந்து என்ன பண்ணுவான், அவன் 10,000 ஸ்ட்ரிப்பு 20,000 ஸ்ட்ரிப்புன்னு மொத்தமாக வாங்கிடுவான் கம்பெனியில். அங்கேருந்து அங்கே சென்ட்ரல் சப்ளை பண்ணுவான், அங்கேருந்து சப்ளை பண்ணுவான். அப்படிங்கும்போது அவன் 40% கமிஷன் அங்கேயே கொடுத்துருவான். அதனால் அவன் 15% கொடுப்பான். அந்த சின்ன கம்பெனிக்காரங்க அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் ஹோல்சேல் டீலருக்கு வந்து இப்போ அங்கேருந்து இங்கே வந்து அப்புறம் தான் நமக்கு வருது. அதனால் எந்த மருந்துமே 110% லாபம் இல்லைன்னா அந்த மருந்தை நிப்பாட்டிடுவான். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு 10 பைசானா ₹1 10 பைசா விற்கணும். இல்லைன்னா அந்த மருந்து ப்ராஃபிட்டபுளாக இல்லைன்னு அர்த்தம். கம்பெனிக்கு அவ்வளோ செலவு இருக்குது அதுக்கு விடலை. அங்கே ஒரு 20% கமிஷன் போயிடும் ஹோல்சேலுக்கு. அவன் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு ஒரு 15% போயிடும். மார்க்கெட்டிங் பீப்புள் இருக்காங்க, அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். மாதம் 20,000 30,000 அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். பிறகு பெரிய ஹையர் அஃபீஷியல்ஸ் இருப்பான், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். எல்லாத்தையும் பார்த்து கணக்கு பார்த்தீங்கன்னா 110% 100லேருந்து 200% லாபம் இருக்கணும் ஒரு மாத்திரை. அதனால நம்ம கைக்கு ஒரு மாத்திரை ₹1 வருதுன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் 10 பைசா தான். ஏன்னா அந்த தொழில் அப்படி இருக்குது. அவ்வளவு அங்கேருந்து இங்கே வந்து சேரமுனால அவ்வளோ வேலை இருக்குது. அதனால் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் பிழைக்க வேண்டியிருக்க. எல்லாம் அந்த மாத்திரை இருந்தால் அதில் கொடுக்குற காசில் தான் வருது. அதுலேயும் அந்த ஸ்டாண்டர்டான கம்பெனிகள் இருக்குது, அது மாறாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெனரிக்கும் அது கம்பேர் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்ட் வேறு தான், அது வேறு தான் ஸ்டாண்டர்டு.